ஹாய் காய்ஸ், இதான் நம்ம சேனல். இந்த சேனல்லேருந்து இனிமேட்டு நம்ம கன்வின்ஸாக நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். எந்த மாதிரினா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தான் நம்மளுக்கு வீடியோ வரும். ஆமாம், இப்போ கூட நம்ம ஸ்பீக்கர் தான் செய்ய போகிறோம். அங்கே உள்ளே போகலாம். இந்த வாய்ஸ் தான் அந்த ஸ்பீக்கரு. பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் ஸ்பீக்கரை ஒட்டிக்கிட்டு சால்ட்ரிங் வச்சு இந்த பின்னை வச்சு சால்ட்ரிங் வச்சுருக்கோம். இது உள்ளே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஒயர் தான். இது 2 இது இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றுல 2 கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு ஒரு 2 இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் 2 இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டா மிச்சம் 2 இருக்கும், ப்ளஸ் மைனஸு. இதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு தேவையே இந்த போர்டு. இந்த போர்டு இருந்தால் தான் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை செய்ய முடியும். இந்த போர்டு வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். வேணும்னா கீழே லிங்க் தரேன். இது பார்த்திங்கன்னா போர்டு அது ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்டுன்னு கேட்டிங்கனாவே தருவாங்க கடையிலனா ஷாப்பில். இது பார்த்திங்கன்னா இது பின்னு மட்டும் உடஞ்சி போச்சு. அதனால் நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். சோலார் பவர் பேங்க்லேருந்து பவர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க. கனெக்டர் எடுத்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா B+B- இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். B+ வந்துன்னா பவர் ப்ளஸ்ன்னு அர்த்தம். B+-ஐ வந்து ரெட் கலர் ஒயரில் ரெட்டில் பார்த்துக்கோங்க. ரெட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்பின்னு இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனாக நம்ம உள்ளக்க இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்பீக்கர் லைன் பாருங்கள். ஸ்பீக்கர் லைனை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னதுன்னா, நம்மள்கிட்ட இது இல்லை, என்னது பேட்ரி. அதனால் இந்த பேட்டரியை நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சோலார் பேட்ரி நான் ரெடி பண்ணது. இது வந்து சோலார் பவர் பேங்க்னே சொல்லலாம். இது வேணும்னா கீழே இதை செய்ய வேணும்னா 1K லைக் வந்துச்சுன்னா நான் இந்த செய்யற வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒயர் எடுத்துக்காச்சு. சிசரில் தான் பல்ல வச்சு கடிச்சு எடுத்தாச்சு. நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒழுங்காக கனெக்ட் பண்ணல, ஆன் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் USB மூலயமா சார்ஜ் போட்டுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி USB போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சார்ஜ் ஏற்றிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா நான் என்னைய மாதிரி ஒரு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம வச்சாச்சு. நம்ம உள்ளக்க வச்சுக்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மைக்ரோ USB இருக்குல்ல, இதில் தாங்க நம்மளுக்கு ஆன் பண்ணுறது இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்களா. ஏன்தான் எனக்கு மட்டும் சோதனையே வருதல்ல. ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆகலை, இப்போ ஆன் ஆகும். நம்மளுக்கு லூஸாக இருக்கு. நம்மளுக்கு ஒயர் தான் கொஞ்சம் லூஸாக இருக்கு. இப்போ நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெடி டு பேர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் வந்துருச்சு. இந்த நேமை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து TG113ன்னு காமிக்கும். அது வந்து சிலது அப்படி தான் காமிக்கும். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாங் ப்ளே பண்ணலாம். ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டும் வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளக்க
உள்ள போர்டுலேயே நம்மளுக்கு ப்ளஸ் இது பண்ணுறது மைனஸ் பண்ணுறதுன்னு இருக்கும். இப்போ நம்ம உள்ளக்கே நம்ம இது பண்ணிக்கலாம். ஆஃப் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல, லூஸ் கனெக்ஷன். இந்த ஆன் ஆயிடுச்சு. Music mode. Bluetooth device ready to pair. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது இருக்கும். இதை நம்ம ப்ளஸ்னால் வி ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த வி ப்ளஸ்னால் நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். வி மைனஸ்ன்னு இருக்கும், சவுண்டை கம்மிப்படுத்துறது. இது ஃபோனில் வர சவுண்டும் இல்லாமல் நம்ம நிறையா சவுண்டு கூட்டிக்கலாம். ஆஃப் ஆகிட்டே இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா ஃபுல் சவுண்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மூடிக்கலாம். இந்த மாதிரி கிக் டிக் 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 பண்ணால் நம்மளுக்கு சவுண்டை அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். சவுண்டை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம வி ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மூடிக்கலாம். இப்போ நம்ம பாட்டு போடும், சவுண்டு கிழிச்சிரும் பாருங்க. பாருங்க ஸ்பீக்கரை பாருங்க. இதோட ஸ்பீக்கர் ஒயர் மட்டும் அவுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் புது புது வீடியோ வரும். பாய் காய்ஸ்.